ஒரு அழகான பச்சை காட்டில் பறவைகள் கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தன. அதனுடன் குரங்கும் இருந்தது. ஒரு சுறுசுறுப்பான குரங்கு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது ஒரு நல்ல யோசனை செய்தது. நண்பர்களுக்காக சுவையான பால் பாயாசம் செய்யலாம் என்று முடிவு செய்தது. அது ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி மெதுவாக கொதிக்க வைத்தது. பால் ஊற்றிய பாத்திரத்தில் சேமியாவை போட்டது. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் சர்க்கரை சேர்த்தது. நல்ல வாசனைக்காக ஏலக்காயையும் போட்டது. அடுத்தது தனியாக ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை பொன்னிறமாக வறுத்து எடுத்தது. அந்த வறுத்து எடுத்த முந்திரி திராட்சையை பாயாசத்தில் சேர்த்து நன்றாக கலக்கியது. சில நேரம் நன்றாக கொதிக்கவிட்ட பிறகு சுவையான பாயாசம் தயாரானது. தயாரான பாயசத்தை அதன் நண்பர்களாலான சிங்கம், புலி மற்றும் கொரில்லாவுக்கு கொடுத்தது. அவர்கள் எல்லாரும் ருசியாக சாப்பிட்டு சூப்பர் என்று பாராட்டினார்கள். பாசகார நண்பர்களுடன் பகிர்ந்ததால் சந்தோஷம் இன்னும் அதிகம். மீண்டும் வேறு ஒரு பாசகார நண்பருடன் உங்களை சந்திக்கிறேன்.